மறந்து போன திதியை மகத்தில் கொடு. நம்ம கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பரிகாரம். அதாவது திருமணத்துல நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும். அவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க வந்து பரிகாரம் பண்ணி திருமணம் இங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் திதி கொடுக்குற இந்த அவசர காலத்துல நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில குற்றக்குறைகள் இருந்து நம்ம முன்னோர்களுக்கு அந்த திதியை கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க மாசி மகத்துல நம்ம கோயிலுக்கு வந்து இந்த வெள்ளாற்று இந்த நீவா நதிக்கரையில திதி கொடுக்கலாம். அது கும்பகோணம் மகாமகம் தான் ரொம்ப விமர்சையா எல்லாருக்கும் கேள்விப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒப்பிடுற அளவுக்கு நம்ம கோயில்லையும் சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மாசி மகம் திதி கொடுக்கிற இது வந்து ரொம்ப சிறப்பா நடக்கும். இங்கே திருமண தடை நீங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கும் அது மட்டும் அம்பாளுக்கு மொச்சையை விளக்கை ஏற்றி 9 விளக்கை ஏற்றி அதை தீபத்தை பார்த்து 90 நாட்கள் நிறைய பேர்த்துக்கு இங்கே கல்யாணம் நடந்திருக்கு. படிப்பு சம்பந்தமாக பரிகாரம் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகலை மாலையும் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாட்டால் இங்கே